நம்ம இன்னும் பக்கத்துல உள்ள கேரளாவை பார்த்து நம்ம படிக்க வேண்டாமா? கேரளால மோகன்லாலும் சரி மம்மூட்டியும் சரி சாதாரணமா அவங்க தொழுற இடத்துக்கு போறாங்க. அவங்களுக்கு இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி இல்லை. சாதாரண மக்களோட தான். ஏன்னா அவனுக்கு தெரியுது, நீ இவ்வளவு சம்பாதிக்கிறியா, இவ்வளவு பெரிய படம் நடிக்கிறியா, நடிச்சுட்டு போ, நீயும் நானும் சமந்தான். நீ நடிச்சுட்ட, நீ பெரிய சம்பாதிச்சிட்டங்கிறவன உனக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, உன்னை மனிதனா நான் மதிக்கிறேன். நீ ஒரு ஹெல்ப் பண்ணியா, ஓகே, அதுக்காக சந்தோஷப்படுறேன், உன்னை நான் மதிக்கிறேன், அவ்வளவுதானே தவிர ஐயோ தலைவா கடவுளே படம் நடிச்சியா, இது நம்மளுடைய உண்மையான அறிவீனத்தை தான் காட்டுது. அதான் சொல்றேன், கேரளா மக்களை பார்த்து கூட நம்ம படிக்கணும். இதை சொன்னா தயவு செஞ்சு ஒரு 4 சகோதர சகோதரிகளாவது யோசிங்க. ஆமா, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது யோசிங்க. நான் உடனே எடுத்த உடனே அண்ணா டிவிக்கை பத்தி பேச வந்துட்டான், இவனை போட்டு போலங்கடா, அந்த விஷயத்த கரெக்டா செய்யறாங்க. யோசிக்கணுங்கிற அந்த மைண்ட் தாட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. இதை நான் சொல்றது எதுக்காக, இன்னைக்கு நீ இப்படி இருந்தனா நாளைக்கு உன் பிள்ளை இப்படிதான் இருப்பான். கடைசி வரைக்கும் அடிமையாகவும் சிந்திக்காதவனாகவும் இருந்து வாழ்க்கையில நீ எதை அனுபவிக்க போற என் சகோதர சகோதரியே? அவர் தான் சொல்லிட்டேன், நீ ஜெயிக்க வைங்க. ஆனா இந்த மாதிரி ஒருத்தரை கடவுளா பாக்குற ரேஞ்சுக்கு போகாதீங்க. மேபி கடவுள் ரேஞ்சுக்கு உங்களுக்காக உயிரையே கொடுக்கிற ஒரு தலைவன் வந்தா அவனை கடவுளா பாருங்க, தப்பே கிடையாது. ஓகே, கடவுளா பாருங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நான் இன்னைக்கும் கடவுளா தான் பாக்குறேன். நமக்காக உயிர் தியாகம் செஞ்சவர். திருப்பூர் குமரனை இன்னைக்கும் கடவுளா தான் பாக்குறேன். நமக்காக உயிர் தியாகம் பண்ணவர். பகத்சிங்கை நான் இன்னைக்கு நமக்காக